ஒரு வழியா கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் மேட்ச் முடிஞ்சிருச்சு காய்ஸ். இந்த வீடியோல கேகேஆர் விசஸ் ஆர்ஆரோட மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையாவே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பவுலிங்கான மேட்சை தான் நம்ம நேரத்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ராஜஸ்தான் வந்து நான் பேட்டிங் பண்ணும்போது நினைச்சிட்டேன் கண்டிப்பா இவங்க ரேங்க் ஷாட்டுக்கெல்லாம் போயிட்டு நிறைய விக்கெட்டை வந்து விட போறாங்கன்னு. கேகேஆர் விசஸ் ஆர்ஆர் மேட்ச் பத்தி பார்க்கும்போது ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல ரெண்டு பேருமே நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா பவுலிங் லைனப் ஆர்ஆருக்கு ரொம்பவே வீக்கு. அதுதான் அவங்களோட ஃபெயிலியருக்கு முக்கியமான காரணம். ஏன்னா நேத்து வந்து கேகேஆர் வந்து ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணாங்க, ஆனா ஆர்ஆர் அதை மிஸ் பண்ணாங்க. அதுக்கு காரணம் டீகாக் தான். ஏன்னா டீகாக் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அவர் கீப்பரா நின்று கெஸ் பண்ணிட்டாரு. ஆர்ஆரோட பேட்டிங் பத்தி சொல்லணும்னா உண்மையாவே அங்க இருக்க நல்ல பேட்டிங் வந்து ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் நம்ம ரியான் பராக் போன ஒரு சீசன் மட்டும்தான் நல்லா விளையாண்டாரு. இந்த சீசன்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு, பட் கொஞ்சம் அவசரப்படுறாருன்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து அவசரப்படாம இருந்தானா கண்டிப்பா பெரிய ரன் போவாருன்னு எல்லாருக்குமே தெரியும். போன சீசன் அவரானாலதான் அந்த டீம் அவ்வளவு தூரம் வந்து ரீச் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை இந்த வாட்டி அவரை மிஸ் பண்றாருன்னு தோணுது. எனக்கு கொஞ்சம் அவசரப்படுறாரு. அவரு டக்குன்னு வந்து அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்டேக் ஷாட்டுக்கு போய் தான் நேத்து வருட்ட மாட்டினாரு. நேத்து அவங்களோட பேட்டிங்கை பார்த்தா ஓகே, சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு நான் சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லாவே ப்ளே பண்ணாரு, பட் நேத்து வந்து கொஞ்சம் அவசரப்படாம இருந்திருந்தா கண்டிப்பா அவர் நல்லா அடிச்சிருப்பாரு. ஏன்னா அந்த விக்கெட் வந்து பால் வந்து ஸ்லோவா நின்று வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட விக்கெட் வந்து சஞ்சு சாம்சனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பட் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு கொஞ்சம் ஏறிட்டாரு, விக்கெட் எடுத்துட்டாரு வைபவ். ஸோ அந்த கிரெடிட் வந்து வைபவ் ரொம்பவே நல்லா பவுல் பண்ணாரு. ஸோ அது வந்து கிரெடிட் கண்டிப்பா அவருக்கு கொடுக்கணும். ரெண்டாவது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் டெஸ்ட் முடிச்சுட்டு வந்து T20ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு ஃபீல் ஆகுது. அது எந்த அளவு ஸ்ட்ரகிள் ஆகுறான்னு தெரியல. ஆனா அவர் வந்து என்னமோ டெஸ்ட் முடிஞ்சு வந்து அங்கேயும் இங்கேயும் டெஸ்ட் விளையாடுறதுனால அதே ஃபார்மட் இங்க வந்து அவரால் 2020ல அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலையான்னு எனக்கு தெரியல. பட் ரெண்டு மேட்ச் வச்சு நான் எதையும் கெஸ் பண்ண கூடாது. பட் இருந்தாலும் எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதை நான் சொல்றேன். ரியான் பராக் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பு தான் இப்பவும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயும் வந்த உடனே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. ஓகே, அது ஒரு பெரிய ஸ்கோர். ஸோ அது அடிச்சு அவுட் ஆயிட்டாரு, தப்பு கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கோர், அதுக்கு எப்படியாச்சும் அடிச்சுதான் ஆகணும். ஸோ அதை அவர் பண்ணாரு. பட் ரியான் பராக் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் வருண் சக்கரவர்த்தி ரொம்பவே நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு அவர் ஓவர் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து விட்டுட்டு மற்ற ஓவர் அவர் டேக் ஆன் பண்ணிருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டாருன்னு தான் சொல்லணும். பராக் வந்து முக்கியமான பிளேஸ்ல நம்பர் 4 தான். அவர் நம்பர் 4 வந்து ரொம்ப நல்லாவே பிளே பண்ணாரு. பட் இப்ப ஏன் நம்பர் 3ல வராருன்னு தெரியல. போன வருஷம் வந்து நம்பர் 4ல வந்து ஒரு கலக்குனாரு. அதே இது இந்த வருஷம் பண்ணா நல்லா இருக்கு. ஆர்ஆர் டீம்ல ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்குதுன்னு பார்த்தா இப்ப துருஜரன் தான். ஏன்னா ஜுரியல் வந்து எல்லா பாலையும் வந்து பர்ஃபெக்டா வந்து கனெக்ட் பண்றாரு. பிஸ்டிங் ஷாட் வந்து அதிகமா போகல, எல்லா பாலையும் கரெக்டா ஃபேஸ் பண்றாரு, கரெக்டா அதை அடிக்கிறாரு, மிடில் ஆஃப் த பேட்ல படுது. நேத்து அவர் அடிச்ச ஒரு ஷாட் வந்து பேட்ல படல. அப்பவே எனக்கு ஓரளவு கெஸ் ஆச்சு, கண்டிப்பா இந்த கிரவுண்ட் வந்து ஒரு நின்று வரக்கூடிய கிரவுண்ட் தான் அப்படின்னு எனக்கே கெஸ் ஆச்சு. ஏன்னா துருஜரன் மேக்ஸிமம் வந்து நல்ல டைம் பண்ண முடியாத ஆளு, அதுவும் ஸ்பின்ல வந்து ரொம்பவே நல்லா டைம் பண்ணி அடிக்கக்கூடிய ஒருத்தர். அவருக்கே வந்து டக்குன்னு பேட்ல படல அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு சின்னதாக இருந்துச்சு. அதே தான் வருண் சக்கரவர்த்தி மேட்ச் முடிஞ்ச அப்புறம் சொல்லியிருப்பாரு, பால் நின்றுதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட டீமை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். சிம்ரன் ஹிட்மேயர் வந்து அடிப்பாரு, பட் எல்லா மேட்சும் அடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு சின்ன டவுட் தான். அவங்க ரீடைன்லேயே தப்பு பண்ணிட்டான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரீடைன்லேயே பெரிய மிஸ்டேக் பண்ணதான் ஆர்ஆரோட பெரிய மேனு. கொல்கத்தா பத்தி பாக்கணும்னா மொயின் அலி வந்து ரொம்பவே நல்லா பவுல் பண்ணாரு. அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு பவுலிங்க போட்டாரு. எல்லா பாலுமே வந்து அடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும் ராஜஸ்தான். ஏன்னா அவர் கரெக்டா ஸ்டெம் டு ஸ்டெம் நல்லாவே ஃபாலோ பண்ணி பால் போட்டாரு. அங்கதான் அவரோட ஒரு 4 ஓவருமே ரொம்ப நல்லா போட்டாரு. வருண் சக்கரவர்த்தி பத்தி சொல்லவே வேண்டாம், அவரு ரொம்பவே நல்லா போட்டாரு. போன மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்லோ டு தி ஏர் போட்டனால 2 6 போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால இனிமே அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பவுலிங் போட்டிருப்பாரு. 4 ஓவருக்கு மொத்தமே வந்து 2 விக்கெட் 17 19 ரன் தான் கொடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ரொம்பவே நல்லா பவுலிங் போட்டாரு. அவங்க ஓவர் அடிக்க நல்லா கஷ்டப்பட்டாங்க. வைபவ் ரொம்பவே நல்லா பவுலிங் பண்ணிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபாஸ்ட் பவுலிங்ல அவர் மட்டும் தான் நல்லா போட முடியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் ராணாவை வந்து நம்பவே மாட்டேன். ராணா நல்லா ரன் கண்டெயின் பண்ணுவார், ரொம்பவே ரன் கொடுப்பாரு. விக்கெட் ஏதாச்சும் நல்லா போன சீசன் ரொம்ப நல்லா போட்டவர் தான். பட் எனக்கு போன சீசனே ஒரு டவுட் இருக்கும், சில பால்ல நல்லா அடி வாங்க வேண்டிய பால் எப்படியோ எஸ்கேப் ஆயிருப்பாரு. இந்தியா டீம்ல வரும் மேட்ச்ல கூட அதான் நடக்கும். அவர் லேட்டரா வந்து விக்கெட் எடுப்பாரு, ஆனா ஸ்டார்டிங்ல நல்லா அடி வாங்குவாரு. சோ எனக்கு அவர் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. பாக்கலாம் எப்படின்னு. போன விக்கெட் கூட இன்சைட் அடிச்சிருந்தா துருஜரன் வந்து அவுட் ஆயிருப்பாரு, இல்லைன்னா அவரே கொஞ்சம் அடிச்சிருப்பாரு. ஓகே, கேகேஆரோட ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க ஸ்பின் அட்டாக்ல. ஆர்ஆரோட பவுலிங் வரும்போதுதான் ரொம்பவே மைனஸா இருக்கு. ஆர்ஆர் வந்து சுத்தமா வந்து அவங்களால
முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ச்சர் மட்டும் தான் நல்லா போடக்கூடியவரு. போன மேட்ச்லயே அவர் நியூ பால் கொடுக்காம ஓல்டு பால் கொடுத்தனால வச்சு பிரிச்சுட்டாங்க. இந்த மேட்ச் நியூ பால் கொடுத்தாங்க. முதல் 2 ஓவர் நல்லா தான் போட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொழந்துட்டாங்க வச்சு. டிகாக் எல்லாம் செம்ம அடி அடிச்சிட்டாரு ஆர்ச்சரை. பட் என்ன பண்ண, இதுல இருந்து ஆர்ச்சர் எப்படி வரணும்னா அவர் அடிக்கடி கொஞ்சம் ஏக்கர் ட்ரை பண்ணணும். முன்னாடி நல்லா பவுன்சர் போடுவாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏக்கரும் ட்ரை பண்ணுவாரு. அந்த ஸ்விங் கிடைக்கலன்னா கொஞ்சம் ஏக்கர் அப்படி இப்படி ட்ரை பண்ணுவாரு, ஏக்கர் பவுன்சர் அப்படின்னு. பட் இப்போ அந்த மாதிரி ஒரு இது பண்ண மாட்டேங்கிறாரு எனக்கு தோணுது. அவர் மட்டும் இல்ல, மேக்சிமம் ஏதாச்சும் ஒரு பவுலர் அடி வாங்கினாலே கண்டிப்பா ஏக்கர் ட்ரை பண்ணணும். ஏக்கர் ட்ரை பண்ணிட்டாலே பேட்ஸ்மேனோட ஒரு மைண்ட் செட் வந்து கண்டிப்பா மாறும். ஓகே, அடுத்த பால் எங்க போடுவாங்கன்னு தெரியாது, அவங்களோட ஷார்ட் செலெக்ஷன் எல்லாம் மாறும். அதுல அவங்க தப்பு பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்கை ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறான்னு சுத்தமா தெரியல. கசரங்காவை கூப்பிட்டுட்டு வந்ததே ஒரு ஸ்பின் அட்டாக்கு நல்லா போடக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அவர் பேட்டிங்லயே வந்து ஒண்ணும் பண்ணல, பவுலிங்லயே வந்து ஒண்ணும் பண்ணல. ஒரு விக்கெட் எடுத்தாரு, பட் ஓகே தான். ஆனா பவுலிங்ல அந்த அளவு வந்து டெட்லி பவுலிங் எல்லாம் கிடையாது. அவர் வந்து அவரோட ஓவர் எல்லாம் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. சோ அவரை வச்சு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியலன்னு தான் நான் சொல்லணும். தீக்ஷனாவும் வந்தாரு. பட் தீக்ஷனா வந்து அவராலையும் எதுவும் பண்ண முடியல. ஓகே, அவர் வரையும் கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஆனா என்ன சொல்றது, இவங்க 2 பேரும் காம்பினேஷனா நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா டீம்ல இவங்க 2 பேரும் நல்லா பெயிண்ட் பண்ணி சூப்பரா பவுலிங் போடுவாங்கன்னு. பட் ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. 2 பேரும் வரையும் நல்லா அடிச்சிட்டாங்க. அதே மாதிரி டிகாக் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்ல வந்து ஆடினாரு. ஏன்னா டிகாக் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவர் வந்து கீப்பிங் நின்று நல்லா விக்கெட்டை ஜட்ஜ் பண்ணிட்டாரு. இதுதான் விக்கெட் இப்படிதான் இருக்க போது, ஸ்லோவாக இருக்க போது, ஸோ எல்லா பாலையும் கொஞ்சம் பார்த்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக பால் எல்லாத்தையும் பார்த்து ஜட்ஜ் பண்ணி எந்த ஒரு தப்பான ஷாட்டுக்கு போகாம நிறுத்தி நல்லாவே விளையாண்டாரு. நல்லா ஒரு எல்லா பாலையும் ஜட்ஜ் பண்ணி விளையாட்டாரு அவரு. ஆனா மொயின் அலி ரொம்பவே கஷ்டப்பட்டார் தான் சொல்லணும். ஏன்னா மொயின் அலி வந்து பாலை டைம் பண்ண முடியல. ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஓவரே அவரை நல்லா போட்டு செஞ்சுட்டாரு தான் சொல்லணும். ஏன்னா ஒண்ணுமே பண்ண முடியல மொயின் அலினால. அந்த அளவுக்கு ஆர்ச்சர் நல்லா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் விக்கெட்டை நம்ம எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தூரம் மேட்சை நம்ம கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு டிகாக் அழகாவே காமிச்சாரு. நாட் ஓன்லி டிகாக், ரஹானையும் அவர் கூட நின்று நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரகுவன் சிங்கும் வந்தாரு. ரகுவன் சிங் நல்லா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி மேட்சை முடிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேர் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா மேட்ச் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாவே மேட்ச்னா இந்த மாதிரியும் இருந்தாகணும். ஏன்னா ஜஸ்ட் ஒரு பேட்டிங் 200 250 அடிச்சுட்டோம்னா அதே பார்க்க நம்ம ஒரு பேட்டிங் மென்டாலிட்டிலே போடும். உண்மையிலே ஐபிஎல் பொறுத்தவரை வந்து பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவுலிங்கையும் நம்ம கண்டிப்பா பார்த்தாகணும். இந்த பிச் வந்து பவுலிங் பிச் தான். இன்ஃபேக்ட் கேகேஆர் ஒரு 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா விழுந்திருந்தா கண்டிப்பா டீப் ஆன் த ட்ரபிள்ல கூட போயிருப்பாங்க. ஆனா அந்த சமயம் ஆர்ஆருக்கு பெருசா பவுலிங் அட்டாக் இல்ல, ஒரு நல்ல ஒரு டெட்லிஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்பவே நல்ல ஒரு பவுலிங்கான ஒரு பிச் தான். இப்படியும் மேட்ச் இருந்தாலும், ஏன்னா ஹை ஸ்கோர் மேட்ச் எந்த அளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ அதே மாதிரி லோ ஸ்கோரிங் மேட்சும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு ரொம்பவே இந்த மேட்ச் பிடிக்கும். லைக் இந்த மாதிரி லோ ஸ்கோர் மேட்ச் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுதான் நேற்று போட்டிருந்தாங்க. பட் ஒரே ஒரு சின்ன மனோர்த்தம்னா கேகேஆர் இன்னும் ஒரு 2 விக்கெட் விழுந்திருந்தனா கண்டிப்பா மேட்ச் இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நம்ம பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாச்சு. பட் அப்படி நடக்கல. ஆனா சோசியல் மீடியால என்னன்னா ரொம்ப போர் அடிச்சு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. பட் இந்த மாதிரி மேட்ச் இருந்துதான் ஆகணும். ஜஸ்ட் பேட்டிங்கான ஒரு மேட்ச் ஐபிஎல் கிடையாது, பவுலிங்காகவும் கொடுத்தாகணும். இந்த மாதிரி பிச்சு கண்டிப்பா எல்லா டீமும் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் வந்து ட்ரை பண்ணி ஆகணும். 2ல ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி ஆகணும். சோ இதுதான் கேகேஆர் ஆர்ஆரோட மேட்சோட ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ். இதுல இருந்து ஆர்ஆர் எப்படி வெளியே வர போறாங்கன்னு தெரியல, பாக்கலாம். ஏன்னா அவங்களோட கேப்டன் வேற இப்ப கிடையாது, சஞ்சு சாம்சன் கிடையாதுனாலதான் பராக் வந்து அவரை கேப்டனா வச்சு பாத்துட்டு இருக்காங்க. சோ பாக்கலாம். இதுல பராக் ஒரு சம்பவம் நடந்துச்சு, யாராலையுமே நம்ப முடியாத ஒரு சம்பவம். ஒரு ரசிகர் வந்து பராக்கோட காலில் விழுந்தாரு. இன்ஃபேக்ட் அது சோசியல் மீடியால அவ்வளவு தூரம் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி போகுதுன்னு தெரியல. ஆர்ஆர் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறாங்கன்னு அடுத்த மேட்ச்ல பார்க்கலாம். கேகேஆரோட அடுத்த மேட்ச் டெக்னிக், அவங்களோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம்.